தற்போதைய அண்மை செய்தி 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுராந்தகம் அருகே 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் மதுராந்தகத்தில் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்திவாக்கம் பகுதியில் 17 வயது சிறுவனுடன் பைக்கில் சென்றபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்தி இருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். இந்த 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அத்திவாக்கம் என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 17 வயது சிறுவனும் அவனுடன் அவருடைய நண்பர்களாக 16 வயது சிறுமியும் மற்றும் 14 வயது சிறுமியும் 2 பேரும் அழைத்து கொண்டு சென்னை தாம்பரத்திலிருந்து மதுராந்தகம் பகுதி இருசக்கர வாகனம் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த பகுதியில் சொந்த ஊரான அந்த பகுதி சென்ற பொழுது அத்திவாக்கம் என்ற பகுதியில் 2 நபர்கள் மது அருந்தியுள்ளார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த 3 பேரும் அந்த வழியாக சென்ற போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த மர்ம நபர்கள் அந்த துரத்தியுள்ளார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக பைக்கை வேகமாக ஓட்டிய போது அந்த சிறுவனும் இந்த சிறுமிகள் 2 பேரும் மற்றும் 3 பேரும் கீழே விழுந்திருக்கிறார்கள். விழுந்ததில் 14 வயது சிறுமிக்கு மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. மீதி அந்த சிறுவனும் அந்த 16 வயது சிறுமியும் அங்கிருந்து துருத்தியில் அவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் 20 அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். 14 வயது சிறுமி அங்கேயே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். அந்த சிறுமியை பின்தொடர்ந்து வந்த அந்த மர்ம நபர்கள் அவர்களை அந்த சிறுமியை அருகே இருக்கக்கூடிய ஒரு அந்த ஏரி பகுதிக்கு நள்ளிரவு அழைத்து சென்று அங்கே கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இரவு முழுவதுமே அங்கேயே இருந்த அந்த சிறுமியை கூட்டு பாலியல் செய்து அந்த பெண் அந்த குழந்தை வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே அங்கேயே இருந்திருக்கிறார். இரவு முழுவதும் அங்கேயே இருந்து விட்டு காலையில் எழுந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று நேற்று எனக்கு இந்த இரவில் எனக்கு இருந்த கொடுமையை அங்கே மருத்துவரிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக மருத்துவர்களை அனைத்து மகளிர் காவல் நிலைய மேல் மருத்துவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து வரவழைத்து அவர்கள் அந்த சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்று தற்போது கூறப்படுகிறது. இருந்தபோதும் தனிப்படை அமைத்து தற்போது தேடி வர நிலையில் அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றனர். மீதி இன்னும் ஒருவரை தேடும் பணியில் தற்போது போலீசார் தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அரசு பொறுப்பேற்றிருந்து கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் பலாத்காரம், அண்ணா பல்கலைக்கழக கூட்டு பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதே போல் சம்பவம் நடைபெற்று வருவதால் இதே போல் சிறுமிகளும் பெண்களும் வெளியே செல்ல முடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது படுகொலை, சிறுமி பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடைபெறுவதால் இங்க இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் சிறுமிகளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கு அனுப்புவதில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பெரும் பரபரப்பும் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. தற்போது அந்த சிறுமி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து போலீசார் அந்த இருவரையும் கைது செய்து தீவிரம் காட்டி அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எதற்காக இந்த மாதிரி இதில் ஈடுபட்டார்கள் என்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இருந்தபோதும் பொதுமக்களும் பெற்றோர்களும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.